இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெல்த்தியான சோயா பீன்ஸ் தோசை உளுந்தே சேர்க்காமல் எப்படி தோசை சுடுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த சோயா பீன்ஸில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் அதிகமாக இருக்குது. நீங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இந்த தோசை சாப்பிட்லாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லது. இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். தேவையான அளவு அரிசியும் சோயா பீன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இதை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். நீங்கள் எப்பொழுதும் தோசைக்கு ஊற வைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதே அளவில் எடுத்துக்கோங்க. நான் 2 டம்ளரும் 1 டம்ளர் சோயாவும் எடுத்திருக்கேன். ரொம்ப நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறனால அளவாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிக்கணும். ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், அந்த தண்ணியோடைய கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். நல்லா நீங்கள் இந்த சோயா பீன்ஸ் ஊற வச்சதை நல்லா கழுவி இப்போ எடுத்து வச்சுட்டேங்க. அரிசியுமே கழுவி வச்சுட்டேன். இப்போ நான் அரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கு அப்புறமேட்டுக்கு சோயா பீன்ஸு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டோம். சோயா பீன்ஸு பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது அப்படியே எப்படி உளுந்து உங்களுக்கு பதம் வரும் அதே போல் இதுலேயுமே இருக்கும் பாருங்கள். பார்க்கும்போதே உளுந்து மாதிரியுமே இருக்கும். ஆனால் இது சோயா பீன்ஸு நல்லா இதை நீங்கள் அரைக்கணுங்க. கொஞ்சம் அரைகுறையாக இதாக அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அந்த பீன்ஸ் தென்படும். அதனால் நல்லா சாஃப்டாக நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ரெண்டையுமே அரைச்சி நம்ம ஊற்றி வச்சுருக்கோம், அரிசியும் சோயா பீன்ஸும். இப்போ நம்ம உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். 8 மணி நேரம் ஒரு 4 மணி நேரம் அவங்களுக்கு புளிச்சா போதும். நம்ம ஊர் வெயிலுக்கு சீக்கிரம் புளிச்சிரும். இங்கே எனக்கு பார்த்திங்கன்னா இது புளிக்கலை. இது கொஞ்சம் சீக்கிரம் புளிச்சிருங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், 2 மணி நேரத்தில் புளிச்சிருச்சு அப்படின்னா கூட நீங்கள் தோசை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும் உண்மையிலே. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா, இந்த தோசை பார்த்திங்கன்னா, நான் சீனாவில் உளுந்தே இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்க டைமில் பார்த்திங்கன்னா, நானாக யோசித்து செஞ்ச தோசைங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ மாவு புளிச்சிருச்சு பாருங்கள். புளிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு தோசை ஊற்றிருந்தேன். இப்போ ஒரு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குது அப்படின்ட்டு. நீங்களே பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். உளுந்தே சேர்த்துறதுக்கு பதிலாக சோயா பீன்ஸும் யூஸ் பண்ணலாம். சோயா பீன்ஸில் நீங்கள் சுண்டல் எப்படி செஞ்சு கொடுப்பீங்களோ அதே போல் குழந்தைங்களுக்கு சோயா பீன்ஸ் வச்சுமே நீங்கள் நல்லா வேக வச்சு செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா சோயாவில் பால் ரெடி பண்ணுறாங்க, அதுவுமே நீங்கள் கொடுக்கலாம். தோசை கொடுக்கலாம். இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதிக ப்ரோட்டீன் ரிச்சுமே இதில் இருக்குது. இங்கே சைனாவில் அதிக சோயா பீன்ஸ் எடுத்துக்குவாங்க இவங்க. நான் அப்படி தான் தோசை ஊற்றி நானாக பழகினதுங்க. எவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள். இன்னொரு தோசையுமே உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். உளுந்துலேயே செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கனாலும் நீங்களும் சாப்பிட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா ஒரு ரிச் ப்ரோட்டீன் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கக்கூடியதுமே ஆகும் தோசை. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ப்ரோட்டீன் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா உளுந்து எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் வாங்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு நாள் சரி இது உளுந்து மாதிரி தானே இருக்குது சோயா பீன்ஸு, அதனால் நம்ம ஒரு நாள் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சது தான். இப்போ நாங்கள் அடிக்கடி இதை செஞ்சிட்ருப்போம் உளுந்துக்கு பதிலாக. இப்போ அடுத்த தோசையும் நல்லா வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறையா பேர் லைக்கே பண்ணுறதில்ல. ஸோ வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஹைப் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கொடுங்க வீடியோவுக்கு. இதை நீங்கள் சின்னதாகவும் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் பெருசாக ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. கொஞ்சம் அளவாக தண்ணி நீங்கள் பார்த்து ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கனாலும் வராது. கரெக்டாக பதத்துக்கு தோசைக்கு உங்களுக்கு தெரியும் தானே, அந்த பதத்துக்கு ஊற்றி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது மேலேயே கேரட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கேரட்டு தூவி கொடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் இதுக்கு இன்றைக்கி என்ன தொட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சுருக்கேன். நல்லா காரமாக வச்சோம்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்குங்க. பாருங்கள்,
கடலை சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சுருக்கேன். தோசையும் பாருங்களேன் இப்போ சுட்டாச்சு. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி நம்ம வந்து உளுந்தில் தோசை செய்கிறோமோ அதே போல் உளுந்தே இல்லாமல் சோயா பீன்ஸ் தோசை, நல்ல ப்ரோட்டீன் ரிச் இருக்கக்கூடிய தோசைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.